all thought that we did the right thing, but it didn't turn out that way. It's been heavy and we're starting to break, but I hope you'll be okay. There's little difference in மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் அன்பாய் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 33:11 வசனம், பென்யமீனுக்குரிய ஆசீர்வாதம். அவர்கள் விரோதமாய் எழும்புகிறவர்களை இடுப்புகளை ஒடித்துவிடும், அவர்களை பகைத்தவர்கள் மீண்டும் எழுந்திராதபடி ஒடித்துவிடும். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது எவ்வளவு அழகாக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வருகிறார். ஒரு நம்பிக்கை, அந்த வாக்குத்தத்தம் கடவுளோடு கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையை நீங்கள் மீறாமல் இருக்க வேண்டும். ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அங்கே பென்யமீனுக்குரிய ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். ஏனென்றால் பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலே மிகவும் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் எதிரிகள் சூழ்ந்த நிலையோடும் அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இங்கே ஆண்டவராகிய கடவுளிடத்தில் கேட்கிற மன்றாட்டு அவர்களுக்குடைய விரோதிகளை ஒடித்து விடும், அவர்கள் மீண்டும் எழுந்திராதபடி செய்யும். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை எதிரிகள், எத்தனை போராட்டங்கள், உறவினரே நமக்கு எதிரிகள், நன்றாய் பழகுகிறோம் நண்பர்களாக, நண்பர்களே நமக்கு எதிரிகள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக நம்மை கீழே தள்ள வேண்டும், நம்மை ஒடுக்க வேண்டும், நம்மை முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி நம்மில் அநேக மக்கள் இன்றைக்கு நம்மோடு கூட, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடு கூட போராடுகிறார்கள். இதனால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் படிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் பேசின அந்த கொடூர வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை வாட்டி கொண்டிருக்கிறது, இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதனால் நான் துக்கமுற்றவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற அன்பான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராகிய கடவுள் இந்த புதிய மாதத்தில் உங்களிடத்தில் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் லேவியராகமம் 26:9 வசனத்தில், உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை செய்து உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய எண்ணிக்கையை நான் பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆகவே அவருடைய வாக்கை நம்பி இன்றைக்கு கடவுள் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீர் ஒடித்து போடும், நீர் ஒடித்தால் மட்டுமே எனக்கு விடுதலை உண்டும். இன்றைக்கு அநேகர் நம்மிடத்தில் சொல்வார்கள், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் என்னிடத்தில் சொல்லு, இல்லை என்றால் உனக்கு எவ்வளோ பெரிய கொடூர வியாதி இருந்தாலும் இந்த மருத்துவரை பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் இந்த அதிகாரியை நாடுங்கள், அவர் செய்வார் என்று சொல்கிறார். உலக பிரகாரமான மக்களே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது, நம்மை கருவில் உருவாகும் முன்பாகவே அறிந்த ஆண்டவர், கருவில் நம்முடைய அவயங்களெல்லாம் தெரிந்த என் அருமை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நம்முடைய எதிரிகளெல்லாம் அவர் ஒடித்து போடுவார். அவர்கள் மீண்டும் எழுந்திராதபடி அவர்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவார். ஆகவே தான் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று இஸ்ரவேலின் கடவுள் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்பி கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நித்திய கிருபைக்குள்ளாக வழிநடத்தி அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய அரணையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமாக நீர் கொடுத்த இந்த அன்பு நிறைந்த மாதம், நீர் அன்பாக இருக்கிறீர், இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தீர். அந்த அன்பின் வடிவமாக இறைமகன் இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீர். அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும்
அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட மீட்பையும் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு கிருபையின் மக்களாக, நித்திய உடன்படிக்கையின் மக்களாக இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிரும். எங்கள் செயல்களிலே தங்கியிரும். எங்களுடைய யோசனைகளிலே ஆலோசனையாயிரும். எங்களுடைய பாதைகளிலே உம்முடைய சமூகம் இருக்கட்டும். இறைமகனே, வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள், வடநாட்டில் ஊழியர் செய்கிற மக்கள், அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த தேசம் சந்திக்கப்படட்டும். சமயத்தால் ஒருவரும் நொறுக்கப்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.